ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓட்டு குக்கிங். இன்னைக்கு நம்ம சமையலில் சூப்பரான ஒரு பிரெயின் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 பிரெயின் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னெல்லாம் மசாலா போடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரெயின் ஃப்ரைக்கு தேவையான மசாலாக்களை ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பிரெயினில் இருக்க ஸ்மெல் தெரியாது. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், தனி கொத்தமல்லி தூள் தான் அது, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன், 2லேருந்து 3 டீஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் தயிர். தயிர் நிறைய சேர்க்காதீங்க, ரொம்ப புளிப்பாயிரும். 1 ஸ்பூன் தயிர். உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம மூளையை சேர்த்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வேகமாக அழுத்திலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க, மெதுவாக அப்படி பட்டும் படாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மூளையும் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்ல மசாலாவோட மூளையை மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதே போல் நம்ம இதை இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அந்த மசாலாலாம் அதுலேருந்து ஒட்டாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி இப்போது நம்ம பெசரி வச்சுருந்த மூளை நல்லா மேக்னேட் ஆகியாச்சு. இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க, தவா வச்சாச்சு. இப்போ இந்த தவாவில் நம்ம வச்சுருந்த மூளையை அப்படி மெதுவாக சேர்க்கலாம். ஓனா போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இந்த மூளை ஃப்ரை கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம வச்சிருந்த எல்லா மூளையும் இந்த தவாவில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சேர்த்துருங்க. இருக்க மசாலாவெல்லாம் அப்படியே மீதி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அப்படி மேலே அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் ஒரு 15 நிமிஷம், ஒரு பக்கம் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க, உடஞ்சிராம திருப்புங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் திருப்பி விடலாம். திருப்பிட்டு பார்க்கலாம். இந்த பக்கமும் இப்படி சிம்லேயே இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து வேகட்டும். அந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மூளை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.